முதல் முறையாக பிரதமர் குஜராத் போயிருக்காரு. இப்ப நம்ம பேச நேரம் போது ரோட் ஷோ பண்ணிட்டு அவர் தாவத்ங்கிற இடத்துக்கு போயிருக்காரு. அங்க 9,000 ஹார்ஸ் பவர் இது ஒரு புது இன்ஜின், ரயில்வே இன்ஜினை பார்க்குறாரு. மேட் இன் இந்தியா. அது இப்போ சாதாரணமாக நம்ம ரயில் இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டீசல் இன்ஜின் இருந்தது, அதுக்கு பிறகு இப்போ எலக்ட்ரிக் இன்ஜின்லாம் ஓடுது. 4,000 ஹார்ஸ் பவர்னு பார்த்துருக்கோம். இப்போ 9,000 ஹார்ஸ் பவர் இன்னைக்கு அதை இது பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா நம்ம இந்தியாவில் தயாராகிறது இது. இதில் என்னன்னா அதிகமாக உங்களுக்கு குட்ஸ் எல்லாம் இது பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகிற விஷயங்களும் மற்ற மார்க்கெட்டுக்கு போக முடியும், மற்ற மாநிலத்தில் இது தமிழ்நாட்டுக்கு வர முடியும். பல விஷயங்கள் நடக்கிறது. குஜராத் போயிருந்த பொழுது அகமதாபாத்தில் ஒரு ரோட் ஷோ பண்ணாரு. அந்த ரோட் ஷோல பங்கெடுக்க யார் வந்தாங்க? நம்ம சோஃபியா குரேஷி, கல்லல் சோஃபியா குரேஷி. நம்ம ஆர்மி இந்த ஆபரேஷன் சிந்தும் போது நமக்கு ஸ்போக்ஸ் பர்சனா பிரீஃப் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்லல் சோஃபியா குரேஷியும் நம்ம விங் கமாண்டர் யோமிகா சிங்கும் தான் நமக்கு பிரீஃப் பண்ணாங்க. 4 நாள் பண்ணாங்க. அவங்க குடும்பம் இன்னைக்கு அவங்களை வரவேற்றாங்க பிரைம் மினிஸ்டர். அதாவது ஆபரேஷன் சிந்தூர்ல குரேஷி குடும்பம், அவர் தகப்பனார், அவங்க தாயார், அவங்க பிரதர், அவங்க சிஸ்டர் எல்லாரும் இன்னைக்கு இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு அவங்களுக்கு பெருமையா இருக்கு. என்ன பெருமைனா இவ்வளவு பெரிய விஷயத்துல நம்ம பிரதமர் செஞ்சிருக்காரு. அண்ட் அவங்க மகள், அவங்க தானே முன்னாடி இருந்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க குரேஷியோட இதை, தேசத்தோட ஒற்றுமையை காமிச்சு. இதுல சில தலைவர்கள்லாம் உளறி இருக்காங்க. அதுல ஒரு பிஜேபி தலைவர் உளறினாரு, இன்னொருத்தர் ஒரு துணை முதலமைச்சர் உளறி இருக்காரு. அது உண்மை இல்லைங்க. இன்னைக்கு பிரதமரை அவங்க மதிப்பு கொடுக்குறாங்கன்னா பிரதமர் அவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க அந்த குடும்பத்துக்கு. தேசிய ஒற்றுமையைக்காக. மதம் இதுல பிரச்சனையே கிடையாது. தீவிரவாதத்தை எதிர்த்து இருக்காங்க எல்லாரும், எந்த மதத்தை சார்ந்தவர்களும். இந்த மெசேஜ் போயிருக்கு. இந்த மாதிரி மெசேஜ் கூட நம்ம பொருளாதார வளர்ச்சி காரணம். சிவா சார், இது எப்படி கனெக்ஷன் நம்ம கேட்கலாம். ஏன் இதை பத்தி சொல்றீங்கன்னு. இதை பத்தி ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயத்த நம்ம பார்க்கும் போதாங்க ஒரு மெசேஜ் போகுது.